ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு சக்தியை பார்க்கறதுக்காகவே அவதாரம் எடுத்து வாசல்லே காத்திருக்காரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம வேலன் தாங்க. அதுக்கப்புறமா என்ட்ரி ஆகி உள்ளே வந்தோடனே ஒன்றை போய் வாங்க மாப்பிள்ளன்னு வாய் நிறையா கூப்பிடணும், ஆனால் இப்படி கூப்பிட வச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. யாருக்கு திட்டுறாங்க? பாட்டி தான் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சுப்பிடுவேன் போடான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. சக்தி வராங்க. இப்போ கொஞ்சம் லவ் மூடில் இருக்காங்க போல். நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு உள்ள ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு என்னடா இது இன்ப அதிர்ச்சி, பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம சக்தி கையால் நம்ம வேலனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது வேறு லெவலில் கொடுத்ததுக்கப்புறமா அவருக்கு நம்ம வேலனுக்கு வேறு லெவல் இன்ப அதிர்ச்சி. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, நம்ம மீனா வாழ்க்கையும் சேரன் வாழ்க்கையும் நம்மளால் கெட்டு போகுது, அது ஒன்று சேரணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என் தங்கச்சிக்காகவும் சேர்த்து தான் நான் பேச வந்திருக்கேன், நீ வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே வீட்டில் அப்பாட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேச உட்காந்துருக்காங்க. தம்பி நீ 2வது ரவுண்டு சாப்பிட உட்காந்து கேட்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடலன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கத்து முறுக்குறாங்க, நம்ம வேலனும் முறுக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டியை மன்னிப்பு கேட்க சொல்லுடா, கண்டிப்பாக நான் உன்னை வீட்டுக்குள்ளே விடுறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இதெல்லாம் யார் பார்த்த வேலைன்னு கேட்குறீங்க? இந்த ஊசி பட்டாசை பார்த்த வேலை தாங்க. அப்படியே நின்று விழுது நாசூக்கா. சக்தி அடிமையாக வச்சுக்கணுமா, அது ஒரு எண்ணம். என்ன ஒரு ஆசை இந்த மாமியார்களுக்கெல்லாம் மருமகளை அடிமையாக வச்சுக்கிறதுல, மவன்கிட்ட தூண்டி விடுறதுல பெரிய ஒரு இது. அதில் வேலன்ட்ட அந்த வேலை நடக்காதுங்கிறதுக்காக புருஷன்கிட்ட தூண்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வேலன் நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னோன்னே யாருமே கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சேரன்லாம் அனுப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சண்டை நடக்குது, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.